Hi friends, welcome to Useless Make channel. நான் உங்கள் சுதாகர். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரேன்னா 2024 ஸ்டார்ட் ஆகி ஹாஃப் இயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹாஃப் இயரில் டாப் 5 ரேங்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேட்டிங் இந்த ரேங்கிங்கில் இருக்கிற படம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைவாக தேட்டரில் போயிட்டு ஆடியன்ஸோட ரிவ்யூ வச்சு தான் நம்ம வந்து இந்த ரேங்கிங் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வகையில் டாப் 5 பார்த்தீங்கன்னா சந்தாம் சார் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி மற்றும் ஜெயம் ரவி சார் நடித்த சேரன் படம். 4th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் மற்றும் வந்து விஜய் ஆண்டனி சார் நடித்த வந்து ரோமியோ. இந்த 2 படமும் வந்து 4th பிளேஸில் இருக்குது. 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிடி சார். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டு வரலனாலும் படம் வந்ததுக்கப்புறம் நல்ல வரவேற்பு பெற்ற படம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் வந்து தேட்டர்லேயே ரன் ஆனது. படம் வந்து நல்லா திரைக்கதை அமைச்சு நல்லா கொடுத்துருப்பாங்க. அதேமாரி வந்து 3rd பிளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார். இந்த படம் வந்து கலவை விமர்சனம் வந்திருந்தாலுமே கவினுக்கு ஒரு நல்ல சிறந்த படமாகவே அமைஞ்சது. யங்ஸ்டர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற படம். அடுத்து வந்து 2nd பிளேஸ் பார்த்திங்கன்னா அரண்மனை 4. சுந்தர்சி அரண்மனை ஹிஸ்ட்ரிலேயே அரண்மனை 1, 2, 3 இந்த பேஸில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இந்த படம் வந்து கலவை விமர்சனம் பெற்றாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. த்ரில்லிங்காக வச்சு திரைக்கதையும் நல்லா ட்விஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வகையில் சுந்தர் சி சாருக்கு வந்து ஒரு 100 கோர்ஸ் எடுத்து கொடுத்த படமும் இது தான். அரண்மனை 4 2nd பிளேஸ். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 2 படம் பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து எது 2nd 3rdனு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல. ஆனால் நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியல. இந்த 2 படமே வந்து பப்ளிக் ரொம்ப கொண்டாடினாங்க. இந்த 2 படமும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே பிளாக் பாஸ்டர்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த 2 படம் பார்த்திங்கன்னா மகாராஜா, கருடன். ஸோ கருடன் சூரி சாருக்கு வந்து விடுதலைக்கு அப்புறம் நல்லா அந்த பிளாக் பாஸ்டருக்கு அப்புறம் எதிர்பார்க்கப்பட்ட வந்த படம். அந்த எதிர்பார்க்கப்பட்ட வந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண படம் கருடன். அதேமாதிரி விஜய் சேதுபதி சாருக்கு வந்து 50 படம் வந்து ரொம்ப பிளாக் பாஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு அவ்வளோ எதிர்பார்க்காமல் வந்தாலும் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்லா கொண்டாடினாங்க. ஸோ மகாராஜா, கருடன் நம்ம ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஆர்டரில் சொல்லுங்கள். பப்ளிக்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் உங்கள் ரேங்கிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிக்கிட்ட போய் சொன்னாங்க. அவங்க சொன்னதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஆ 2024 தொடங்கி 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 மாதத்தில் நிறையா படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நிறையா படம் வெற்றி ஆகிருக்கு, நிறையா படம் தோல்வி ஆகிருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து டாப் 5 சொன்னீங்கன்னா எந்த படம் இந்த 6 மாதத்தில் மட்டும் சொல்லிங்க டாப் 5? நிறைய படங்கள் வந்துச்சு, பட் அந்தளவுக்கு கேட்சி எதுவுமே செலக்ட் ஆகும். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா ஓடுச்சு, எல்லாத்துக்கும் பிடிச்ச படங்களாக இருந்துச்சு. ஓகே, இப்போ 5th பிளேஸ் மறுபடியும் 5th பிளேஸ் மஞ்சுமல் பாய்ஸ். 4th பிளேஸ் வந்து பிரேமலு. 3rd பிளேஸில் வந்து அரண்மனை 4 கூட வச்சுக்கலாம். ஓகே, நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறமேட்டு 2nd பிளேஸ் வந்து கருடன். 1st பிளேஸ் வந்து மகாராஜா. டாப் 5 வந்து பார்த்தோம்னா எந்த படத்தில் இந்த வருஷம் பெஸ்ட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா 5வது இடத்துல வந்து பார்த்தோன்னா அரண்மனை 4 சொல்லுவேன். அது செம்ம எஃபெக்ட் இந்த ஆஸ்கார் தேட்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 4 வந்து பார்த்தோன்னா ஸ்டார் மூவி. அந்த படம் வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து ஆஸ்காரில் நல்லாவே பெஸ்ட்டாகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி 3rd இடத்துல வந்து பார்த்தோம்னா மஞ்சுமல் பாய்ஸு அது சொல்லுவேன். 2nd இடத்துல வந்து பார்த்தோன்னா மகாராஜா. அது உண்மையாகவே சொல்லணும்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஒரு மூவி. 1st இடத்துல வந்து பார்த்தோன்னா கருடன். அது வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஃபேவரெட்டு. அதே மாதிரி பார்த்தோன்னா ரீரிலீஸில் சொல்ல போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எப்பயும் வந்து பார்த்தோன்னா கில்லி தான் டாப்பு. 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ். 4th வந்து பார்த்தீங்கன்னா பிடி சார். 3 வந்து பிரேமலோ. 2வது வந்து கருடன். 1st வந்து மகாராஜா. டாப் 5 பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ் மகாராஜாவை சொல்லுவேன். 4th பிளேஸ் வந்து அரண்மனை சொல்லுவேன். 3rd பிளேஸ் வந்து அரண்மனை 4 சொல்லுவேன். 3rd பிளேஸ் வந்து பிடி சார் சொல்லுவேன். 2nd பிளேஸ் வந்து சாமானியன் சொல்லுவேன். 1st பிளேஸ் வந்து கருடன் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. 5வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாராஜா வச்சுக்கலாம். 4வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் புள்ள வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் நல்ல படம்.
மூணாவது பிளேஸில் அரண்மனை 4 வச்சுருக்கலாம். செகண்ட் பிளேஸில் வந்து ஸ்டார் வச்சுருக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து கருடன் வச்சுருக்கலாம். அதெல்லாம் செம்ம படம். எனக்கு வந்து 5th பிளேஸில் வந்து நான் வந்து மகாராஜா சொல்லுவேன், விஜய் சேதுபதி அண்ணா நடித்த படம். 4th பிளேஸில் மிஷின் வந்து இவருது அருண் விஜய்து. 3rd பிளேஸில் வந்து ஸ்டாரு கவின் சார்து. அப்புறம் செகண்ட் பிளேஸில் வந்து அரண்மனை 4 கொஞ்சம் கிரிஞ்சு தான், இருந்தாலும் செகண்ட் பிளேஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பிளேஸ் எப்பவுமே சூரியனாவோடது கருடன். சூப்பர் படம். தேங்க்யூ.